இதுக்கு வெறும் 3 முட்டை இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இதற்கு வந்து முட்டையில் வந்து வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். முட்டையோட மஞ்சக்கருவில் ஒரு பிஞ்சளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை விஸ்கு போட்டு நல்லா அடிங்க. இது ரொம்ப அடிக்க தேவையில்ல, லைட்டாக அடித்தாலே போதும். முட்டையோட வெள்ளைக்கருவையும் வந்து விஸ்கு போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். முட்டையோட வெள்ளைக்கரு மஞ்சக்கரு ரெண்டுத்தையும் தனித்தனியாக வச்சு தான் வந்து அடித்து எடுக்கணும். அப்போ தான் வந்து நல்லா ப்ளஃபியாக நம்மளுக்கு ஆம்லெட் கிடைக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கலக்கி எடுக்கணும். வெள்ளைக்கருவை நல்லா நுர பொங்குற அளவுக்கு கலக்கி எடுத்துடணும். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலக்கி வச்சுருக்க இந்த மஞ்சள் கருவை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரே நேரத்தில் நிறைய சேர்த்துடாதீங்க, அந்த பபுள்ஸ்லாம் அடங்கிடும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். பட்டரோ இல்லை ஆயிலோ ரெண்டில் எது ஒன்றா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம கலந்து வச்சுருக்க முட்டை கலவையை சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இது மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துருங்க. 2 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு வச்சுருங்க. பாருங்கள், நல்லா ப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஆம்லெட்டை திருப்பி போடக்கூடாது, அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம்.